லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஒரு காலத்துல வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி இருக்கிறீங்க. வருஷத்துக்கு 6% இன்ஃபிளேஷன் இருந்ததுனால் ஒரு 24 வருஷத்துல உங்களுடைய 10 லட்சம் ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு வந்து ஆக்சுவலா 40 லட்சம். நீங்க 40 லட்சத்துக்கு வாங்கி இருக்கிறீங்க, 40 லட்சத்துக்கு வித்து இருக்கிறீங்க, நீங்க டாக்ஸ் பே பண்ண வேணாம்னு சொல்றாங்க. இப்போ கொடுத்துருக்கிறபடி நீங்க 10 லட்சத்துக்கு வாங்கினீங்க, இப்ப 40 லட்சத்துக்கு வித்தீங்கன்னா உங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட், எந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் கிடையாது. இந்த 30 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு 12.5% நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க பே பண்ணணும். அப்ப இந்த 12% அந்த 20% விட கண்டிப்பா அதிகமா இருக்கும். அதுவும் யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி முதலீடு பண்ணணும். ஓவராலா பட்ஜெட் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓவரால்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு டோட்டலி டிசப்பாயிண்டிங் பட்ஜெட்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு எந்த தரப்பு மக்களுமே இந்த பட்ஜெட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலை. சில நேரங்களில் சிலதை கொடுத்துருக்குறாங்க, சிலதை எடுத்துருக்குறாங்க. ஆனால் கொடுத்ததை விட எடுத்தது தான் அதிகம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் உண்மை. சேலரிட் பர்சன் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து ஒரு 25,000 ரூபாய் கூட்டி இருக்கிறாங்க. ஸோ அதை தவிர்த்து வந்து சேலரிட் பீப்புளுக்கு வந்து பெருசாக எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. இப்போ இருக்கிற விலைவாசியில் அது வந்து ஒரு 25,000 ஆனாக்கா அதனுடைய டேக்ஸ் சேவிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தால் கூட ஒரு 7,500 ரூபாய் தான் டேக்ஸ் பெனிஃபிட் வரும். மீதி வேறு சில ரிவிஷன்லாம் பண்ணதுனால உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்தால் உங்களுக்கு 17,500 ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய பிரேக்கப் இன்னும் கிடைக்கல. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யானை பசிக்கு சோளப்பொரி அப்படின்னு சொல்லுவாங்க. விலைவாசி ஏற்றம், பொருளுடைய விலைகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க கொடுத்துருக்கிற பெனிஃபிட் வந்து இட்ஸ் வெரி வெரி லிட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். இன்வெஸ்டருக்கு வந்து இது ஒரு டோட்டலி டிசப்பாயிண்டிங் பட்ஜெட்டு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே பொதுவாக எல்லாருமே வந்து ஒரு 3 வகையான முதலீடுகள் தான் பண்ணுவாங்க. முதல்ல தலையாய முதலீடு வந்து ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்ன்றது முதலீட்டுக்காக பண்ணலனாலும் நம்ம வசிக்கிறதுக்காக ஒரு வீடு வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். முன்ன எப்படி இருந்ததுன்னா நீங்கள் 3 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு. இப்போ அதை 2 வருஷம் குறைச்சிருக்கிறாங்க. அது நல்லது மாதிரி தெரியுது. அதுக்கு அடுத்தது வந்து ஏற்கனவே இருந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 20%, அது வந்து இப்போ 12.5% குறைச்சிருக்கிறாங்க. அதுவும் நல்லது மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு மிகப்பெரிய அடி எங்கேருந்து வருதுனாக்கா, முன்னாடி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் 3 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா அது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து டேக்ஸ் 20% கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது அக்யூரேட்டான கால்குலேஷன் கிடையாது. நான் ஒரு தோராயமான கணக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் அப்படின்னு வச்சுப்போம். இந்த 25 வருஷத்தில் இன்ஃப்ளேஷன் இருக்குது. அந்த இன்ஃப்ளேஷன் கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு நீங்கள் வாங்கின ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கினதுடைய மதிப்பு என்னென்னா இன்றைக்கி அது ஆக்சுவலாக 40 லட்சம். நான் வந்து ஒரு 6% இன்ஃப்ளேஷன் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு போட்டுக்கிறேன். வருஷத்துக்கு 6% இன்ஃப்ளேஷன் இருந்ததுனால் ஒரு 24 வருஷத்தில் உங்களுடைய 10 லட்சம் ரூபாயோட மதிப்பு இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 40 லட்சம். ஸோ நீங்கள் வந்து அன்றைக்கி 10 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறீங்க, இன்றைக்கி ஒரு வேளை வந்து ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னுச்சாக்கா அவங்க இன்கம் டேக்ஸில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க, ஆனால் அதனுடைய இன்ஃப்ளேஷன் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் நீங்கள் அதோடைய வேல்யூ 40 லட்சம். ஸோ நீங்கள் 40 லட்சத்துக்கு வாங்கின மாதிரி தான் கணக்கு. நீங்கள் 40 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறீங்க, 40 லட்சத்துக்கு விற்று இருக்கிறீங்க, நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. இதுதான் இண்டெக்ஸேஷன். நீங்கள் வாங்கின வேலை 10 லட்சம், ஆனால் இன்கம் டேக்ஸ் வந்து நீங்கள் அதை வாங்கின வேலை 40 லட்சமாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அந்த 30 லட்சம் ஏற்றிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து டு அட்ஜஸ்ட் த இன்ஃப்ளேஷன். ஆனால் இப்போ கொடுத்துருக்கிறது பிரகாரம் இன்ஃப்ளேஷனை கணக்கு பண்ண மாட்டாங்க. ஆமாம், இப்போ கொடுத்துருக்கிறபடி நீங்கள் 10 லட்சத்துக்கு வாங்கினீங்க, இப்போ 40 லட்சத்துக்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு 30 லட்ச ரூபாய் ப்ராஃபிட்டு, எந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் கிடையாது. இந்த 30 லட்ச ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு 12.5% நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் பே பண்ணணும்.